ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன உரசல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏதோ ஒரு விரிசல் இருக்குங்க, அது நல்லா தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து பிரிக்கிற ஓட்டு அப்படின்றாரு. அவரு விஜயோட தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி சேரணும்னு முயற்சி பண்ணவர், அது கைகூடல, கூட்டணி அமைஞ்சிருச்சு. இப்ப வந்து அவர் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாதுல்ல. இப்ப தேர்தல் பிரச்சாரம் இல்லைங்களா, இது ஒரு மாபெரும் ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய அக்னி பரீட்சை. ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தான் வந்திருக்கணும். ஒரிஜினல் காங்கிரஸ் வந்து தாவேகாவை ஆதரிக்குது, நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற, நம்ம கூட தான் நமக்கு தான் காங்கிரஸ் ஓட்டு நமக்கு தான், பணத்துக்கு வேலை போன காங்கிரஸ் அது அப்படின்றாரு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைமையில இருந்து எந்த விதமான எதிர்வினையும் வரல. அப்ப ராகுல் காந்தி பேர்ல ஸ்டாலின் அவர்களுக்கு வருத்தம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, விஜய் சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏன்னா அவர் வந்துட்டு ஒரிஜினல் காங்கிரஸ் ஏன் கூட தான் இருக்குன்னு சொல்றாரு. இவங்க எய்ம் பண்றது கிறிஸ்டின் ஓட்டு வங்கி, அப்படி எல்லாம் போட மாட்டாங்கிறது அவருக்கு விஜய்க்கு போக தான் தெரியும். ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே எல்லா கிறிஸ்டின் ஓட்டு போடுவாங்களா? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. இப்போ ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன உரசல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்ப பாண்டிச்சேரி வராரு, வந்துட்டு திமுகன்ற பேரே சொல்லல அப்படிங்கிறது. இங்க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ராகுல் காந்தி பேரை உச்சரிக்கல, சகோதரர், நண்பர், பிரதர் அப்படின்னு பேசக்கூடியவங்க. என்ன ஆச்சு அவங்களுக்குள்ள? என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு விரிசல் இருக்குங்க, அது நல்லா தெரியுது. நான் எப்படி யூகிக்கிறேன் அப்படின்னா, நம்பர் 1, இப்ப இன்னைக்கு கூட பிரவீன் சக்கரவர்த்தியோட ஒரு பேட்டியை பத்திரிகையில பார்த்தங்க. அவர் என்னங்க, அவரு டெல்லியில ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருக்கிறதா சொல்றாரு, ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ்னு. அது என்னன்னு நெட்ல தேடி பார்த்தோம்னா அது கட்சியோட சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பா தெரியுது. ராகுல் காந்திக்கு ஒரு டேட்டாலாம் அவர் தான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறாரு, டேட்டா அனலிஸ்ட்ன்றாங்க. அவர் பெரிய அரசியல் விற்பனர் மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து இருக்கிற கூட்டணி வந்து திமுக கூட்டணியில 28 சீட்டை வாங்கியிருக்காங்க. எந்த கட்சி ஜெயிக்கும்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கட்சி தாங்க ஜெயிக்கும் தானே சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து பிரிக்கிற ஓட்டு அப்படின்றாரு. அவரு விஜயோட தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி சேரணும்னு முயற்சி பண்ணவர், அது கைகூடல, கூட்டணி அமைஞ்சிருச்சு. இப்ப வந்து அவர் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாதுல்ல. இப்ப தேர்தல் பிரச்சாரம் இல்லைங்களா, இது ஒரு மாபெரும் ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய அக்னி பரீட்சை. ரெண்டாவது, அவர் வந்து பேட்டி கொடுக்கறதுங்கிறது டிவி டிபேட்டுக்கும் இதுக்கும் குழப்பமா மேட்டரா மாறுது. இவரோட பேட்டியை, பத்திரிகை பேட்டியை காமன் மேன் படிக்க போறது இல்லைங்க. ஆனா அது டிவி டிபேட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது காமன் மேன் பாப்பான். விஜய் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தான் வந்திருக்கணும், நம்ம ஒரிஜினல் காங்கிரஸ் வந்து தாவேகாவை ஆதரிக்குது, காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற, நம்ம கூட தான் இருக்காங்க, காங்கிரஸ் ஓட்டு நமக்கு தான், பணத்துக்கு வேலை போன காங்கிரஸ் அது அப்படின்றாரு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைமையில இருந்து எந்த விதமான எதிர்வினையும் வரல. அப்ப ராகுல் காந்தி பேர்ல ஸ்டாலின் அவர்களுக்கு வருத்தம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க, அது பிரதிபலிக்குது. அப்ப 28 சீட்ல எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்களோங்கிற சந்தேகம் இப்பவுமே வருது. காங்கிரஸ் கட்சிக்கு 28, பாமகவுக்கு மன்னிக்கணும் விசிகாவுக்கு 8, 36 சீட் ஆகி போச்சுங்க. 36 சீட்டு, அப்புறம் 2 கம்யூனிஸ்டுகளுக்கு 5, 10. அவங்க இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்குள்ள வரக்கூடாது. தேமுதிகவுக்கு 10. தேமுதிக வந்து பிரச்சாரம் நல்ல கான்சன்ட்ரேட்டரா கூர்மையா இருக்கு, காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் கான்சன்ட்ரேட்டரா கூர்மையா இல்ல. அப்ப கூட்டணிக்கு ஒதுக்கின தொகுதியில எவ்வளவு லாஸ் வந்தாலும் அது ஒட்டுமொத்தமா திமுகவுக்கான லாஸ் ஆயிருது. ஏன்னா அவங்க 200ங்கிற டார்கெட் வச்சிருக்காங்க. 200 டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா இவங்களும் சேர்ந்து ஜெயிச்சா தானே அச்சீவ் பண்ணவே முடியும். பத்திரிகைகள் அதை எடுத்து போடுது. அப்போ ரொம்ப நெக் டு நெக் கேம்பெயின் போல இருக்குன்னு ஒரு நினைப்பு வருதுங்க. பிராக்டிகலா இது நெக் டு நெக் கேம்பெயின் இல்லைங்க. அட்வான்டேஜ் முதல்ல இருந்தே திமுக அணிக்கு தான் இருக்கு. 5% டிஃபரன்ஸ் வரும். 7 முனை போட்டி வந்து 5% டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா எங்கேயோ போயிருங்க, ஒரு முதல்ல இருக்கிற கட்சிக்கு பெரிய வெற்றியா கிடைச்சு போயிடும். 4 முனை நமக்கே தெரியுங்க. 4 முனையுமே அப்படியே நீங்க ரீடைன் பண்ணீங்கன்னா கூட அந்த முதல் இடத்துல இருக்கிற கட்சிக்கு 150, 180 இடம் கிடைக்கும். பழைய வரலாறு தான், வேற ஒண்ணுமே இல்லை. 30% தாங்க ஓட்டு வாங்கினாரு எம்ஜிஆர் 1977. கிட்டத்தட்ட 140 சீட்டு ஜெயிச்சாங்க. அதிமுக மட்டும் கூட சிபிஐ மட்டும் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ 77ல. ஏன்னா பலமான 4 முனை போட்டினாலே ரிசல்ட் அப்படிதாங்க வரும். இது வந்து ஒரு 100 தொகுதியிலாவது 4 முனையும் தாண்டி இருக்கு முனை. இப்ப ராமதாஸ் நிறுத்துற வேட்பாளர்களா இருந்தாலும் சரி, சசிகலா நிறுத்துற வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணாமி நிறுத்துற வேட்பாளர்கள், வேல்முருகன் நிறுத்துற வேட்பாளர்கள், இது எல்லாமே சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75 கான்ஸ்டிடியூன்சிலியாவது பலமுனை போட்டி வந்து ரொம்ப ஹெவியா தெரியுது. அப்போ முதல் முனையில இருக்கிற கட்சிக்கு தான் அது அட்வான்டேஜ் எப்போதுமே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்.
அப்ப வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியானவர்கள் வந்து எங்கேயோ டெல்லியில இருந்துட்டு வந்து என்னைக்கோ ஒரு நாள் டெல்லியில இருந்து மெட்ராஸுக்கு வந்து நம்ம இங்க இருந்துகிட்டே வந்து கேரளா பாலிடிக்ஸை பத்தி கமெண்ட் பண்ணாலோ இல்ல பீகார் பாலிடிக்ஸை பத்தி பேசினாலோ எதுவோ அதுதானே பிரவீன் சக்கரவர்த்தி இங்க வந்து பேசுறதோட இது. அவரோட அந்தஸ்து என்னங்க? ராகுல் காந்தியோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதானே, வேற என்ன அந்தஸ்து இருக்கு? அப்ப அதை கண்டிக்கணும்ல இவங்க. அது கண்டிக்கலங்கும் போது வருத்தம் கூடும். அப்ப விஜய் சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏன்னா அவர் வந்துட்டு ஒரிஜினல் காங்கிரஸ் ஏன் கூட தான் இருக்குன்னு சொல்றாரு, சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிறாரு. சிறுபான்மை வாக்கு கணக்குங்க, அவங்க உங்க கணக்கு தான் அவங்க உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் ஓட்டு இஸ்லாமிய ஓட்டுல எல்லாம் ஒரு பெரிய சரிவு திமுக கூட்டணி இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க தெளிவா தான் இருக்காங்க. இவங்க எய்ம் பண்றது கிறிஸ்டின் ஓட்டு வங்கி, அப்படிலாம் போட மாட்டாங்கிறது அவருக்கு விஜய்க்கு போக போக தான் தெரியும். ஜோசப் விஜய்ன்னு சொன்ன உடனே எல்லா கிறிஸ்டினும் ஓட்டு போடுவாங்களா? அது எப்படி ஓட்டு போடுவாங்க? சர்ச்சஸ் இருக்கு, இப்ப FCRA இருக்கு, என்ன நிலைப்பாடுன்னு விஜய் சொல்லணும்ல, எல்லா கட்சியும் சொல்லுதுல்ல. FCRAயோட நிலைப்பாடுங்கிறது மோசமானது. அதுல ஒரு குறிப்பிட்ட விதிக்கு கீழே எத்தனை வருஷம் ஆனாலும் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி அந்த சொத்தை எடுத்துக்கிடுங்க. சர்ச்சு உட்பட, சர்ச்சு ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்கி இங்க 20 வருஷமா வேலை பார்த்து நம்ம உருவாக்கி வச்சிருந்துட்டு அதுக்கு பிறகு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வேண்டாம், எனக்கு வந்து என்னோட சொந்த நிதியே போதும், உள்ளூர் நிதி திரட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 வருஷம் நம்ம புதுப்பிக்காம 2 டேம் புதுப்பிக்காம விட்டு இருந்து, இல்ல திருப்பியும் பத்தல அப்படின்னு நீங்க புதுப்பிக்கணும்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி எடுத்துக்கிடும். FCRA பழைய ஆக்டுங்க, 70களில் வந்தது, அப்பப்ப திருத்தி இருக்கும். ஆனா இப்ப இந்த திருத்தம் வந்து ரொம்ப உள்நோக்கத்தோடு கூடிய திருத்தம். எதை மீன் பண்ணி அவங்க செய்யறாங்கன்னா, வட மாநிலங்கள்ல இருக்கிற கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனை மீன் பண்ணி செய்யறாங்க. பாதிப்பு வந்து கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் வரும். கேரளா தேர்தலுங்கிறதுனால இப்போ பிஜேபி அடக்கி வாசிக்குது. ஆனா இதுதான் பிஜேபியோட உண்மையான எண்ணங்கிறது தெரியும். அதை வந்து முதலமைச்சரோ இல்ல திமுக கூட்டணியை சேர்ந்த மற்றவங்களோ தேர்தல் பிரச்சாரத்துல அது எடுத்து சொல்றாங்க. விஜயோட கருத்து என்ன அதுல? ஜோசப் விஜயோட கருத்து இன்னும் அதை பத்தி பேசவே இல்லையா அவரு? அது தெரியுமா அவருக்கு? அப்புறம் எப்படி கிறிஸ்டின் ஓட்டு உங்களுக்கு வந்து நம்புறீங்க? அதான் எனக்கு புரியல. ஓகே சார். இன்னொரு பக்கம் பிசிகா தொடர்ந்து நீங்க பார்த்திருப்பீங்க, திருமாவளவன் அவர்களுடைய நடவடிக்கைகள். காட்டுமன்னார் கோயில்ல போய் நிக்கிறேன்னு சொல்றாரு, அப்புறம் வந்துட்டு இல்லைன்றாரு, எம்பியை விட்டுட்டு MLA வரேன்றாரு. இதுக்கு பின்னாடி அரசியல்ல திமுக தான் வந்துட்டு அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் இல்லவே இல்லைங்கிறாரு. அவருடைய சொந்த கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. என்ன ஆச்சு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? திரும்ப கொஞ்சம் குழம்பிட்டா இருந்தாங்க நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப அந்த குழப்பத்தை இப்ப நிவர்த்தி பண்ணிட்டாரு. ஏன்னா முதலமைச்சரோடையும் மீட்டிங்கள்ல அவரை பார்க்க முடியுது, நிவர்த்தி பண்ணிட்டாரு. அந்த இனிஷியல் டேமேஜ் நடந்துருச்சு. அதை இப்போ இவங்க 10-11 நாள் கேம்பெயின்ல ரெக்டிஃபை பண்ணணும். ஆரம்ப கட்டத்துல ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அதாவது காங்கிரஸ், விசிகா, தாவேகா எல்லாம் சேர்ந்து ஒரு அணியா நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்குங்க. அந்த பேச்சு தொடர்ந்து அடிபட்டது. ஆதவ அர்ஜுன் வந்து விசிகால தான் இருந்தாரு. அவர் தான் வந்து ஒரு மாபெரும் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினதுக்கு பின்னணியில அவர் தான் இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் விசிகால முரண்பட்டாரு. அப்புறம் தாவேகாவுக்கு போனாரு. புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவனும் விஜயும் கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தானே பழைய சம்பவங்கள். அதை வச்சுதானே இந்த டாக் வந்துச்சு அரசியல்ல. அதுக்கு பிறகு திரும்ப வந்து வேற ஒரு முடிவு எடுத்தாரு. 6 சீட் வாங்கின இடத்துல 8 சீட் வாங்கி நிக்கிறாரு. அவர் கூடுதலா கேட்டிருப்பாரு, அவ்வளவு கூடுதல் தொகுதி கிடைச்சிருக்காது. இவ்வளவுதான் பாயிண்ட். கூடுதலா கேட்டா யாருக்குமே கிடைக்கலங்கிறதான உண்மை. திமுக போன தடவை என்ன போட்டி போட்டாங்களோ அதோட கம்மியான தொகுதியில் தானே நிக்கிறாங்க. இப்ப அதிமுகலயும் என்ன பிஜேபி கூடுதலா கேட்டிருக்காதா? கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. டிடிவி என்னங்க சொன்னாரு? எனக்கு கூடுதலான தொகுதி தான் அவருக்கு கேட்டாரு. சோளிங்கர்ல அவர் இன்னும் சொல்ல போனா சோளிங்கர்ல முதல்ல வேட்பாளர் அறிவிச்சாரு. கடைசியில சோளிங்கரே ஒதுக்கல எடப்பாடி அவர்கள். சோளிங்கர்ல ரொம்ப காலமா இருந்தவருங்க பார்த்திபன். அவர் அந்த 18 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ. அவங்க ஃபாதர் வந்து கோபால் எம்பி. அவர் ரொம்ப சீனியர் பர்சனுங்க. கடைசியில் அவர் இப்போ வந்து அமமுகலே இல்லாம போயிட்டாரு, திமுக போய் சேர்ந்துட்டாரு, தொகுதி கிடைக்கல. அப்ப டிடிவிக்கு அதுல வருத்தம் இல்லாமலாம் இருக்கும். கண்டிப்பா அவர் கேட்ட தொகுதி எல்லாமே எங்கெங்க கிடைச்சிருக்கும். அது எப்படி வாய்ப்பு? எந்த கூட்டணியிலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. விருப்பப்பட்டியல் கொடுப்போம், விருப்பப்பட்டியல இருந்து நமக்கு கொஞ்சம் தொகுதி கிடைக்கும், சில தொகுதி நமக்கு அன்ஃபேவரபிளா தான் கிடைக்கும். கூட்டணி பலம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா அமைஞ்சுது. 200 தொகுதி ஜெயிச்சுட்டா அப்படின்னா எல்லாரும் ஜெயிச்சு வந்துருவாங்க. நெக் டு நெக் காம்படிஷன் 150 தான் ஜெயிக்குது, 140 தான் ஜெயிக்குது அப்படின்னா சிலர் தோத்துருவாங்க, சிலர் ஜெயிப்பாங்க. இதுதான் உண்மை. இப்படிதான் இருக்கும் தேர்தல்ங்கிறது. அப்போ இப்போ பவர்ஃபுல்லா வந்து 4வது அணி 5வது அணின்னு பிரிக்கும் போது கடைசி வரைக்கும் யூகிக்க முடியாதுங்க. ட்ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பேப்பர் வாயிலா இல்ல டிவி வாயிலாக இல்ல யூடியூப் வாயிலாக ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறாங்க.
ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட சிந்தனைக்கு ஏற்றவாறு தான் அந்த ட்ரெண்டை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். ட்ரெண்டுங்கிறதே உங்க சிந்தனை என்னவோ அதைத்தான் நீங்க வந்து அந்த ட்ரெண்ட்ல அப்ளை பண்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அதிமுக ஆதரவாளராக இருந்தா ட்ரெண்ட் என்டிஏக்கு ஆதரவா இருக்குன்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு தலைமைச் செயலாளர் மாற்றப்படுகிறார். என்னோட நண்பர்கள் வந்து பாத்தீங்களா, தலைமைச் செயலாளர் மாத்திட்டாங்க, என்டிஏ தாங்க ஜெயிக்கும்ன்றாங்க. அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்னு கேட்டேன். இல்லங்க, அது வந்து பப்ளிக் ட்ரெண்ட் மாறிடுச்சு. தலைமைச் செயலாளர், போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லாம் மாத்திட்டாங்க, அது என்டிஏக்கு ஃபேவரபிள். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? ஏன்னா அவங்க மைண்ட் அது. தேர் ப்ரோ என்டிஏ. சின்ன சின்ன மாறுதல் கூட நம்ம கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும். அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, மென்டாலிட்டியாவே இந்த மாதிரி யோசிக்கிறது. நமக்கு எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோமோ அப்படித்தாங்க. நீங்க எல்லோ கலர்ல கூலிங் கிளாஸ் போட்டு பாத்தீங்கன்னா எல்லோவா தான் தெரியும். ஓகே, சரி, இறுதியா வந்துட்டு இப்போ கருத்து கணிப்புகள் நிறைய வருது. லோக்பால் பார்த்தோம், அதுக்கப்புறம் தனியா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் போன்றவங்க எல்லாம் கருத்து கணிப்பு விடுறாங்க. ஒவ்வொரு கருத்து கணிப்பும் வித்தியாசமா இருக்கு. ஒரு இதுல பார்த்தா திமுக கூட்டணி, ஒரு இதுல பார்த்தா அதிமுக கூட்டணி, தாவேக்காக்கு கணிசமான ஒரு சதவீதம் வேற சொல்றாங்க. அதாவது ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பாக்குறீங்க? அத குழப்பமா இருக்குன்னு ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, நம்ம மனதுக்குள்ள ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்கிறோம். அதுக்கேற்றவாறு கருத்து கணிப்பு வந்தா அந்த கருத்து கணிப்பு கரெக்ட்னு நினைக்கிறோம். அதுக்கு மாறுபட்ட கருத்து கணிப்பு வந்தா இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா எல்லா ஒப்பீனியன் போலுமே வந்து பிராக்டிக்கலா மெத்தடிக்கல் ஒப்பீனியன் போல் கிடையாது. உண்மையாவே நாங்க 89 காலகட்டத்துல ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது ரேண்டம் நம்பர் டேபிளை வச்சு வாக்காளர்களை வந்து ரேண்டமா எடுத்து வாக்காளர்களுக்கு நேரா ஆள் அனுப்பி அவங்க கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு பெர்சன்டேஜ் போடுவோம். பெர்சன்டேஜ் சீட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, கியூப்ஸ்லான்னு பேர். அதுக்கு அதெல்லாம் அப்ளை பண்ண மாதிரியே தெரியல. கியூபிக்கா பிரியுங்க பெர்சன்டேஜுக்கு ஏற்றவாறு. அதாவது உதாரணமா 1000 ஓட்டு உள்ள ஒரு தொகுதியில 40% ஒருத்தருக்கு ஆதரவு, 35% ஒருத்தருக்கு ஆதரவு, 20% ஒருத்தருக்கு ஆதரவு, 12% ஒருத்தருக்கு ஆதரவு அப்படின்னா 40% உள்ள ஆதரவுக்கு எல்லா தொகுதியும் போய் சேர்ந்துரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம். இதுதான் 234 தொகுதி அப்படின்னா தியரிட்டிக்கலி 234 தொகுதியும் ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்துரும். நல்லா யோசிச்சு பாருங்க. 1000 ஓட்டு 40% உங்களுக்கு, எனக்கு 35%. 40, 35, 75 ஆச்சு. மிச்சம் இருக்கிற 25% 2-3 அணி பிரிச்சுக்குது. இப்ப யாரு ஜெயிப்பீங்க? 40% உள்ளவங்க தானே ஜெயிப்பீங்க. அப்ப இதேதான் இன்னொரு தொகுதியில அது 41% இல்ல 39%. அப்பவும் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? சரிங்க, 37% உங்களுக்கு. நான் 35 தான் திருப்பி. அப்ப யார் ஜெயிப்பா? 35% தான். அதாவது 3வது அணி 4வது அணி 1%, 2% கூட வாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொன்னோம், தோத்தோம் சொன்னா சதவீத கணக்கு, ஜெயிச்சவ சொன்னா சீட்டு கணக்கு. அப்ப இப்படித்தாங்க இருக்கு ட்ரெண்டுங்கிறது. இதுதான் உண்மையிலே. அப்போ பெர்சன்டேஜ் சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய தவறுகள் நடக்கும். ஏன்னா நம்மள மாதிரி நாட்டுல ஒரு பெரிய வேறுபாடுகள் இருக்கிறதுனால இருமுனை போட்டி நிலவர நாடுகளோட ஒப்பிட்டு நம்ம வந்து போல் நடத்தக்கூடாது. ஒப்பீனியன் போல் நம்ம பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி, 7 முனை போட்டி, 6 முனை போட்டின்னு வருது. அப்போ பெர்சன்டேஜ் நீங்க எப்படி சீட்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க? இந்தியன் ஃபார்முலா அதுக்கு இருக்கா? கிடையாது. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.